அப்படி ஒரு தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போவதாக இருந்தது. காமராஜர் நேருவை சந்தித்து தன் தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி தொழிற்சாலையை தமிழகத்தில் தொடங்க ஏற்பாடு செய்தார். செக் குடியரசு தொழில் வல்லுநர்கள் குழு தொழில் தொடங்க இடத்தை தேர்வு செய்ய தமிழகம் வந்திருந்தனர். எம்ஜிஆர், காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்றதற்கு அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியது. அண்ணா அவரை புரிந்து கொண்டார். காமராஜரை எம்ஜிஆர் அப்படி சொன்னதற்கான காரணத்தை அவரே சொல்கிறார். நான் அரசியலில் தலைவர், காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்றதுக்கு திமுகவில் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் அண்ணா அவர்களுக்கு என் மேல் வருத்தம் இல்லை, என்னை புரிந்து கொண்டார். நான் அப்படி சொன்னதற்கு காரணம் இருந்தது. காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த சமயம் செக் நாட்டு குடியரசு இந்தியாவில் தொழில் தொடங்க இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்திருந்தது. அப்படி ஒரு தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போவதாக இருந்தது. காமராஜர் நேருவை சந்தித்து தன் தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி தொழிற்சாலையை தமிழகத்தில் தொடங்க ஏற்பாடு செய்தார். செக் குடியரசு தொழில் வல்லுநர்கள் குழு தொழில் தொடங்க இடத்தை தேர்வு செய்ய தமிழகம் வந்திருந்தனர். தமிழக நிபுணர் குழு அவர்களை பல இடங்களுக்கு அழைத்து சென்று காண்பித்தனர். அவர்களுக்கு எந்த இடமும் திருப்தியாக அமையவில்லை. காமராஜரை சந்தித்து சரியான இடம் இல்லாமல் தமிழகத்தில் தொழில் தொடங்க முடியாது என தெரிவித்தனர். காமராஜர் அவர்கள் தேவை என்ன என்பதை நேரிடையாக கேட்டறிந்து தமிழக குழுவினரிடம் திருவெம்பூர் காவிரி படுகையை காண்பிக்க சொன்னார். அந்த இடத்தை பார்த்த செக் குடியரசு குழுவினர் அந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருப்பதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் அப்படி தொடங்கப்பட்டதுதான் பெல் தொழிற்சாலை. தான் கொண்டு வந்த திட்டம் கை நழுவி போகாமல் கட்டிக்காத்தது காமராஜரின் செயல்திறனை மட்டுமல்ல, அறிவுத்திறனையும் வெளிப்படுத்தியது. அரசியலில் காமராஜரை தலைவர் என்று சொன்னதில் தவறில்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று அண்ணாவே சொல்லியிருக்கிறார்.